நம்ம சூர்யா மாரி சீரியல் நடந்த ஒரு சூப்பரான ப்ரோமோ பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம துர்கா வந்துட்டு நம்ம மாரியோட கேஸ் எடுத்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணி வந்து கிட்டத்தட்ட வந்து விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு கூட சொல்லலாம். ப்ரோமோ வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சீனில் வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து தேவி அம்மாவை பற்றி தான் காமிச்சிட்ருக்காங்க. அவங்க வந்துட்டு ஸ்கூல் போகிற மாதிரி இருக்குது. ஸ்கூலில் போயிட்டு கிளாஸில் உட்காந்துருக்காங்க. அப்போ வந்துட்டு ஒரு சம்பவம் நடக்குதுன்னு கூட சொல்லலாம். கிளாஸ் டீச்சர் வந்துட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு யார் யார் வந்து வீட்டு பாடம் எழுதியிருக்கீங்க எல்லாத்தையும் வந்து எடுத்து வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே வந்துட்டு வீட்டு பாடம்லாம் எழுதி ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு எல்லாருமே வந்து எடுத்து வச்சுறாங்க. அப்போ வந்துட்டு தேவியோட ஃப்ரெண்டு வந்துட்டு மறந்து வீட்டில் வச்சுட்டு வந்துடுறாங்க. அவங்க வந்துட்டு யோசிச்சுட்டே நின்றுட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க. அதுக்கு வந்து தேவி சொல்கிறாங்க, எங்கே நீ வந்துட்டு ஹோம்ஒர்க் எழுதலையா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, நான் எழுதியிருக்கேன் பட் வந்து வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சொல்கிறாங்க. சொல்லிட்டு பயத்தோட நிற்கிற மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த கிளாஸ் டீச்சரை வந்துட்டு கேட்குறாங்க, என்ன எல்லாருமே வந்து ஹோம்ஒர்க் சப்மிட் பண்ணிட்டாங்க, நீ மட்டும் வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கேட்குறாங்க. அதுக்கு வந்துட்டு இல்லை மிஸ், நான் வந்துட்டு வீட்டிலே வந்துட்டு மறந்துட்டு வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பொண்ணை பிடிச்சி கண்ணாப்பின்னாலும் வந்து அந்த டீச்சரை வந்து திட்டிற மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க. அவங்க வந்து திட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம தேவி அம்மா கிட்ட வந்துட்டு அந்த பொண்ணு வந்துட்டு எல்லாத்தையும் சொல்கிறா, நடந்த எல்லாத்தையும் வந்துட்டு சொல்கிற மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க. இது மாதிரி எடுத்துகிட்டு வந்து நான் வந்து வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வான் பண்ணி விட்டுட்டு அவங்களும் அந்த இடத்த விட்டு வந்து போயிடுற மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க. இதை கேட்டதும் நம்ம தேவி வந்துட்டு யோசிக்கிறாங்க. யோசித்து வந்துட்டு பிளாக் போர்டில் வந்துட்டு அந்த டீச்சரை பற்றி வந்து ஏதோ எழுதுகிற மாதிரி தான் காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த எழுதுனதுக்கப்புறம் அந்த டீச்சர் வந்து அதை வந்து பார்த்துட்றாங்க. பார்த்துட்டு வந்து பிரின்ஸிபல் கூட பார்த்துட்றாங்க. பார்த்துட்டு வந்து பெரிய பிரச்சனையாகிடுது. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பொண்ணு இது யார் இப்படி பண்ணா, இதுக்கு வந்து யார் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூட்டி வச்சுட்டு கேட்டுட்ருக்காங்க. இது யார் பண்ணது அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அதில் ஒரு பொண்ணு சொல்கிறாங்க, இது வந்துட்டு தேவி தான் வந்து பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவியை வந்து காட்டி கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு தேவியை பிடிச்சி கேள்வி கேட்குறாங்க, ஏன் இப்படியெல்லாம் பண்ண, இப்படியெல்லாம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கப்ப தேவி வந்துட்டு அந்த இடத்துல வந்து அமைதியாக நிற்கிற மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க. உடனே வந்துட்டு சரி சரி இப்படியே சொன்னால் நீ வந்து சரிப்பட்டு வரமாட்டேன், உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட வந்து நான் வந்து ஃபோன் பண்ணி என்ன நடந்துச்சு அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவுக்கு ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த கிளாஸ் டீச்சர் வந்துட்டு ஃபோன் பண்ணோன்னா சூர்யா வந்து எடுத்து பேசுகிறாங்க. தேவி வந்துட்டு உங்களோட பொண்ணு தானே அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, ஆமாம் என்னோட பொண்ணு தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப, அவள் என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கா தெரியுமா, வயசுக்கு தகுந்த மாதிரி அவளை வந்து நடந்துக்க சொல்லுங்கள், ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கண்ணாப்பினான்னு திட்டிகிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூர்யா வந்துட்டு கேட்குறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் உடனே கிளம்பி ஸ்கூலுக்கு வாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு நான் எதாக இருந்தாலும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாஸ் டீச்சர் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் சூர்யாவும் அவரோட அசிஸ்டண்ட்டும் வந்துட்டு கிளம்பி போகிறாங்க. போயிட்டு வந்துட்டு ஸ்கூலுக்கு போகிற மாதிரி தான் இருக்குது. உடனே வந்துட்டு வெளியில் போகிறப்ப வந்துட்டு சூர்யா யோசிச்சுட்டே போயிட்டுருக்காரு. என்ன பண்ணான்னு தெரியல, நம்ம தேவி வந்துட்டு அப்படியெல்லாம் பண்ண மாட்டாளே, ஒழுங்காக படிக்கிற பொண்ணு, நல்ல பொண்ணாச்சு, அவள் என்ன பண்ணா, தேவையில்லாமல் வந்துட்டு அவன் மேலே வந்து ஏதோ கம்ப்ளைண்ட் வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு யோசிச்சுட்டே போகிற மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க அந்த இடத்துல. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு வழியாக வந்து யோசிச்சு வந்துட்டு போகிறாங்க. போயிட்டு வந்து ஸ்கூலில் போய் நிற்கிறாங்க. அப்போ வந்துட்டு அந்த கிளாஸ் டீச்சர் வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி வந்துட்டு பிளாக் போர்டில் வந்துட்டு உங்கள் பொண்ணு வந்து எழுதி வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ வந்துட்டு அதை வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சூர்யாவும் வந்து நின்றுட்டுருக்க மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சீனை வந்து முடிச்சிடறாங்க. அப்போ இதில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த சீனில் வந்துட்டு வேறு மாதிரி நடந்திருக்கும். நம்ம தேவியம்மா வந்துட்டு பண்ணது விஷயம் வந்துட்டு கண்டிப்பாக வந்து நல்லதாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஸ்கூல் பிரின்ஸிபலும் வந்துட்டு நம்ம தேவியம்மாவை கூப்பிட்டு பாராட்டுவாங்க. அதுக்கப்புறம் அந்த கிளாஸ் டீச்சரையும் வந்துட்டு திட்டுவாங்க. கண்டிப்பாக வந்துட்டு நல்ல விஷயம் தான் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம துர்காவை தான் காமிக்கிற மாதிரி இருக்குது. துர்கா வந்துட்டு ஃபைல்லாம் எடுத்து பார்த்துட்ருக்காங்க. அவங்க ஸ்டேஷனில் வந்துட்டு பார்த்துட்ருக்கப்ப ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம மாரியோட ஃபைல் தான் வந்துட்டு அவங்க கண்ணில் வந்து மாட்டுது. எடுத்து பார்த்தோன்னே ஆல்ரெடி வந்து அந்த வீட்டில் பார்த்த ஃபோட்டோவும் இந்த ஃபோட்டோவும் வந்து மேட்ச் பண்ணுறாங்க. இவங்கள வந்து நான் பார்த்துருக்கேன், எங்கள் வீட்டில் எதிர் வீடு தான் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்து அந்த வீட்டில் வந்து ஃபோட்டோவில் வந்து இவங்க ஃபோட்டோ வந்து அவங்க அந்த வீட்டில் வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாம் மேடம், இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு மேடம், தேவையில்லாமல் எந்த வம்புக்கும் போக மாட்டா, இவள் ரொம்ப நல்ல பொண்ணு, இவளை வந்து யாரோ வந்து கொலை பண்ணியிருக்காங்க, கண்டிப்பாக வந்துட்டு இவளை யார் கொலை பண்ணாங்க அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கணும் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு கான்ஸ்டபிள் வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டதும் துர்கா வந்து அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்ன இது, இவங்க வந்து பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்ல பொண்ணாக தானே இருக்காங்க, இவங்களுக்கு வந்துட்டு இந்த வயசுலேயே வந்துட்டு இவங்களை யார் வந்துட்டு கொலை பண்ணியிருப்பா பாவம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துர்காவும் வந்து ரொம்ப வருத்தப்படுற மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த கான்ஸ்டபிள் கிட்ட வந்து கேட்டுட்ருக்காங்க, எதனால வந்து இவங்களை வந்து கொலை பண்ணாங்க எனக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு வந்துட்டு அந்த கான்ஸ்டபிள் வந்து ஃபுல் டீட்டெயிலையும் பற்றி நம்ம மாரியை பற்றின எல்லா தகவலையும் வந்துட்டு சொல்கிறாங்க. சொல்லி அவள் வந்து ரொம்ப நல்ல பொண்ணு, இது மாதிரி வந்துட்டு அவளுக்கு ஒரு குழந்தை இருந்துச்சு, அவள் வந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு பெரிய தொழிலதிபர், அவரோட பேரும் சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பற்றி வந்துட்டு எல்லாமே சொல்கிறாங்க. ரொம்ப ரிச்சான ஃபேமிலி தான், அதுக்கு மாரிங்கிறவ ரொம்ப நல்ல பொண்ணு, ரொம்ப தெய்வ பக்தி வந்துட்டு அவளுக்கு வந்து அதிகமாக இருக்கும், ரொம்ப தெய்வ சக்தியும் அவளுக்கு வந்து இருக்குன்னு கூட வந்து சொல்லிக்கிறாங்க. அது மாதிரி வந்துட்டு தெய்வ சக்தி நடந்த பொண்ணு தான் வந்துட்டு மாரி. அப்படிப்பட்ட அவளை வந்து யாரோ வந்து பிளான் பண்ணி வந்து கொலை பண்ணியிருக்காங்க. அது யார் அப்படின்றது
வந்து எதுவுமே தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டபிள் வந்து நடந்த உண்மையை துர்கா கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க. இதை கேட்டதும் துர்கா வந்துட்டு அந்த கேஸில் ரொம்ப ஆர்வமாயிடுறாங்க. கண்டிப்பாக வந்துட்டு இவங்க வந்து இவ்வளோ நல்லவங்களாக இருந்திருக்காங்களே, அவங்க ஃபோட்டோ பார்த்ததும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், கண்டிப்பாக வந்துட்டு இவங்க வந்து நல்லவங்களாக தான் இருப்பாங்க அப்படின்ட்டு. அப்படி இருக்கிறப்ப வந்து அவங்கள வந்து பிளான் பண்ணி வந்து யாரோ வந்து கொலை பண்ணியிருக்காங்க, இவங்கள வந்துட்டு நம்ம சும்மா விடக்கூடாது, இவங்கள கொலை பண்ணவங்களுக்கு வந்து நாம் வந்து தண்டனை வாங்கி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துர்கா வந்துட்டு அந்த கேஸில் வந்துட்டு அதிகமான ஒரு இன்வால்மெண்ட்டோட இருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க. இந்த கேஸை பற்றின தகவலை வந்துட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம துர்கா வந்துட்டு மாரி வீட்டுக்கு போகிற மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க. மாரி வீட்டுக்கு போனதும் ஃபஸ்ட்டு வந்து ஹாசினியை தான் வந்துட்டு பார்க்குறாங்க. பார்த்துட்டு நேராக உள்ளே போயிட்டுருக்காங்க. உள்ளே போனதும் நம்ம ஹாசினி சொல்கிறாங்க, வாமா அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்காங்க. பேசிட்டு பக்கத்து வீட்டு பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக பேசிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம துர்கா வந்துட்டு எல்லா உண்மையும் வந்து துர்காவை பற்றின உண்மையெல்லாம் சொல்கிறாங்க. நான் வந்துட்டு இந்த உங்கள் ஊர் ஸ்டேஷனில் தான் வந்துட்டு நான் வந்து இன்ஸ்பெக்டராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துர்கா சொல்லவும் நம்ம ஹாசினி வந்துட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்புறம் வந்துட்டு சரி நான் வந்து நார்மலாக ஏதோ சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எதனால மனசில் வச்சுக்காதீங்க, நான் நார்மலாக பேசுகிற மாதிரி பேசிட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப சரி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துர்கா வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்டதும் நம்ம தாரா வந்து அதிர்ச்சியாகி நின்றுட்டுருக்காங்க. இது மாதிரி வந்துட்டு மாரியை பற்றி விசாரிக்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்போ எல்லாரும் வந்துட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க. அப்போ வந்துட்டு கேட்குறாங்க, என்ன தான் ஆச்சு அவங்களுக்கு, என்ன பிரச்சனை, எதனால் வந்துட்டு அவங்கள வந்துட்டு கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப ஹாசினி வந்துட்டு அவங்களுக்கு அங்கே நடந்தது எல்லாத்தையும் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இது மாதிரி மாறி வந்துட்டு ரொம்ப நல்லவ அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு இவளை வந்து எதுக்காக கொலை பண்ணாங்கன்னு தெரில, அவள் எந்த தப்புமே பண்ணது கிடையாது அப்படின்ற மாதிரி வந்துட்டு எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம ஹாசினி வந்து சொல்கிற மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க மாரியை பற்றி. அதுக்கப்புறம் வந்துட்டு தாராவை கேட்குறாங்க, இவங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவங்க வந்துட்டு மாரியோட அத்தை தான், எங்களோட அத்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக சொல்லிகிட்ருக்காங்க. இது அவங்களுக்கு வந்துட்டு வெளியில் யாரும் எதிரி இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு துர்கா வந்து கேட்குறப்ப நம்ம ஹாசினி சொல்கிறாங்க, ஆமாம் அவங்களுக்கு வந்துட்டு வெளியில் கண்டிப்பாக யாருமே எதிரி கிடையாது, ஆனால் எங்கள் அத்தை தான் வந்துட்டு அவளுக்கு வந்து எதிரி, அவங்க தான் வந்துட்டு அவங்க மேலே எங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சொல்லிடுறாங்க. உடனே வந்துட்டு தாரா வந்து நின்றுட்டுருக்காங்க. நம்ம சங்கராபாண்டி சொல்கிறாரு, பாருக்கா இந்த சாக்கு வச்சு உன்னை எப்படி வந்து ஏற்றி விட்டுட்டுருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்கராபாண்டி சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து தாராவை பற்றியும் சொல்கிற மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க. இதுக்கு வந்து எங்கள் அத்தை மேலே வந்து எங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது, அவங்களும் வந்துட்டு அவங்களுக்கு எதிரி அப்படின்னு பார்த்தா வந்துட்டு தாராத்தை மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சங்கரபாண்டி நல்லா ஏற்றி விட்டுருக்காரு, இங்கே பாரு உன்னை பற்றி என்னெல்லாம் சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு நிமிஷம் அமைதியாயிரு அப்படின்னு சொல்லிட்டு தாரா வந்துட்டு அமைதியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து எங்கள் தாராத்தை வந்து எப்படி இருப்பாங்க, அவங்க ஃபோட்டோ இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அவங்க ஃபோட்டோ இருக்குது, ஆனால் வந்துட்டு இந்த தேவியம்மா நிற்கிறாங்களே இவங்கள பார்த்தா அவங்கள வந்து பார்க்க வேண்டியதில்லை, அச்சஸ்லாம் இவங்கள மாதிரியே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை எடுத்து காமிக்கிறாங்க. அந்த ஃபோட்டோவை பார்த்ததும் தேவி மாதிரியே வந்துட்டு தாராவும் இருந்தது வந்துட்டு நம்ம துர்கா வந்து சந்தேகப்படுறாங்க. கண்டிப்பாக வந்துட்டு இவங்க திருன்னு முழிக்கிறாங்க, இவங்க மொழியே சரி கிடையாது, அப்போ வந்துட்டு ஒரு வேளை வந்துட்டு இவங்க 2 பேரும் ஒருத்தங்களாக இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துர்காவுக்கு வந்து டவுட் வர மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க அந்த இடத்துல. அதுக்கப்புறம் வந்துட்டு தேவி வந்து அமைதியாக நிற்கிற மாதிரி இருக்குது. இவங்க எப்படி அதே மாதிரி இவங்க எப்படி இந்த வீட்டுக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப இவங்க வந்துட்டு காசிலேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவியை பற்றி ஃபுல் டீட்டெயிலும் வந்துட்டு சொல்லிடுறாங்க.